கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. உம்முடைய கிருபை எங்க எல்லாருக்கும் அதிகமாக வேணும். நாங்கள் இந்த பூமியில் நிலை நிற்பது உங்கள் கிருபையினால தான் ஏசப்பா. உங்கள் கிருபை இல்லாத மனுஷன் இந்த பூமியில் நிலநிற்கவே முடியாது. எங்கள் மேலே உங்கள் கிருபையை அளவில்லாமல் இந்த நாளிலே கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. வாசித்த இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. காரணம் என்னென்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகளெல்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வதுன்னு தெரியாமல் இக்கட்டு நேரத்தில் ரொம்ப குழம்பி போயிருப்போம். அந்த நேரத்தில் யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துடும். சில மனுஷனை நாடுவோம், அவங்க சொல்லாங்க என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம தேவனை கூப்பிடும்போது நம்ம மேலே ஆண்டுடைய கிருபை அளவில்லாமல் உண்டாகும். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருக்கிறீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். நிறைய நேரங்களில் நமக்கு வந்த ஆபத்துகள், அழிவுகள், வேதனைகள், போராட்டங்கள், இது நடுவிலெல்லாம் நம்ம அழிஞ்சு போகாமல் இருக்கிறது நம்முடைய நற்பெயர்னாலேயோ நற்செயலினாலேயோ நற்காரியங்களினாலேயோ அல்ல, நம்ம செய்த புண்ணிய கிரியைகளினாலும் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்புறத்தில் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய இரக்கம்தான். நம்ம செஞ்ச கிரியைகளையெல்லாம் பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தார்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை அவரால் செய்யவே முடியாது. ஆனால் அவருடைய இரக்கம், நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அதுதான்
நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியம். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களுடைய நினைவுகளும் இருதயத்தின் தோற்றமும் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாததாக இருக்கிறது தேவன் கண்டு எல்லாரையும் அழிக்கணும்னு சொன்னார். ஆனால் அது நடுவில் ஒரு மனுஷன் நோவா தேவனுடைய கிருபையை பெற்றான். அந்த பெரிய ஜலப்பிரளயம் என்கிற அழிவிலிருந்து நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. அது எதனால்? தேவனுடைய கிருபை. நோவா உண்மையாக வாழ்ந்தான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய உத்தமத்தினால கிடையாது. அந்த கடவுள் அவன் மேலே வச்ச அன்பு தான் அவனை அழியாமல் காத்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களையும் நீங்கள் அவருக்கு பயந்திருந்தா உங்கள் மேலேயும் ஆண்டவருடைய கிருபையை தேவன் அதிகமாக கட்டளை இடுவார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையும் உள்ளது அப்படிங்கிறார். உங்கள் மேலே கர்த்தர் இரக்கம் வைக்கணுமா? கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுறதுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்க. துணிகரமாக பாவம் செஞ்சு தேவனை காயப்படுத்தி துக்கப்படுத்துகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் தேவனுக்கு பயப்படணும், நான் தெய்வத்துக்கு பயந்து வாழ போகிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். அந்த கிருபை உங்கள் மேலே உண்டாகும். கொடிய அழிவிலிருந்து உங்களையும் குடும்பத்தையும் நம்மையும் ஆண்டவர் கிருபையாய் காப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் இன்றைக்கு இருப்பது உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ்ந்தவங்க மேலே உங்கள் இரக்கம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.